ஒவ்வொரு வில்லன் ரோலுமே வேற வேற மாதிரியான கிட்டத்தட்ட அந்த கதாபாத்திரமாவே மாறக்கூடிய ஆர்டிஸ்ட், எந்த விஷயத்தையுமே தன்னதாக்கி நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் சொன்ன தெரியுமா ஒரு வீடியோல. இவர் கிட்டத்தட்ட எல்லா படங்கள்ல பெரும்பாலான படங்கள்ல கதாபாத்திரமாவே மாறிடுவார். பசுபதி வந்து அது அடுத்தடுத்து சுள்ளா மதுரை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா இது வேற மாதிரி போகுதுன்னு பசுபதியும் ஃபீல் பண்றாரு. சோ என்ன பண்றாரு, கூப்பிட்டு மும்பை எக்ஸ்பிரஸ்ல கிட்டத்தட்ட மும்பை எக்ஸ்பிரஸ் ஹீரோவே பசுபதி தாங்க. ஹியூமர் காமெடி, ஒரு வில்லன் நடிகரை கூப்பிட்டு வந்து காமெடி பண்ண விட்டா அவ்வளவு ஏதாவது அந்த படம் தான் வந்து பசுபதி அவர்களை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாத்து. தேவர் மகன்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன புக்கல் கேரக்டருங்க. நீங்க தேவர் மகன்ல வந்து அவர் மாயன் கேரக்டர் இல்லாம நீங்க இந்த கேரக்டர் என்ன இருக்கு பல சீன்கள்ல வந்து மேல பஞ்சாயத்து சீன்ல எல்லாம் அவரு தாங்க. அவரு குடுக்குற அலிச்சாரியத்துலதான் பாவம் சிவாஜி செத்தே போயிடுவாரு இல்லையா. நாசர் என்ன சொல்றாருன்னா, சார் தேவர் மகன் கேரக்டர் பண்ணா ரொம்ப கஷ்டம், ஆனா அதை உள்வாங்கி ரெடி ஆகி பண்ணிடலாம். உறுதி பண்ணாலும் ரொம்ப கஷ்டம் தான், ஆனாலும் அந்த கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர் தானே, அது உள்வாங்கி நம்ம ஒரு பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட் ஒன்று பண்ணிடலாம். இந்த கேரக்டர் இது நெகட்டிவ் கேரக்டரா, இவன் காமெடியனா இல்ல இவன் அப்பாவியா இவன் ஏமாத்துறானே, ஒரு பல கன்ஃபியூஷன் இருக்க ஒரு கேரக்டர் ரொம்ப கஷ்டம் எனக்கு. பட் அந்த கேரக்டர் தான் கமல் சார் எனக்காக பண்ணதுல ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டரா நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய சினிமாவில் இருக்க எல்லா நடிகர்களும் மரியாதை கொடுக்குற ஒரு நடிகர்னா அது நாசர் சார்னே நம்ம சொல்லலாம். இப்போ இந்தியாவில் இந்த டாப் 10 நடிகர்கள் லிஸ்ட் எடுத்தா அதில் வந்து கமல் சார் இருப்பார், மோகன்லால் சார் இருப்பார், மம்முட்டி சார் இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே ஒரு ஹீரோஸ் தான். ஆனால் இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து நாசர் சாருமே இருப்பார். அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். இப்போ நாசர் சார்னு சொன்னதும் உங்கள் ஞாபகத்துக்கு வரதுன்னு அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்ல பொதுவாகவே நம்ம ஊர்ல நல்ல ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். எப்பவுமே நம்ம அப்படிதான் பண்றோம். கமல் சார், மம்முட்டி, மோகன்லால் சார் இப்படிதான் நம்ம பண்றோமே தாண்டி கேரக்டர் ஆர்டிஸ்டா யார் நல்ல ஆக்டர் லிஸ்ட் போடுறோம். அப்படி போடக்கூடாது. ஓவராலாவே யாரு பெஸ்ட் ஆக்டர்ஸ் தான் நம்ம கணக்கு போடணும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா தமிழ்லேயே நீங்க மற்ற சினிமா விடுங்க, நீங்க தமிழ்லேயே பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க. ரங்கராவ்ல இருந்து ஆரம்பிச்சு எம்.ஆர். ராதா சார், நாகேஷ் அவர்கள், சந்திரபாபு அவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வரும். ஸோ அந்த லிஸ்ட் வரும்போது இப்போ மலையாளத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது முன்னாடி பலர் இருந்திருப்பாங்க. ஹீரோ இல்லாமலே திலகன், நெடுமுடி வேணு, ஜெகதி, இன்னசென்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் அங்கே இருக்கிறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியும் இது மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்கள ஒரு வில்லன் நடிகராவோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ பார்க்குற ஒரு சூழல் இருக்கு. பட் ஒட்டுமொத்தமாக பெஸ்ட் ஆக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் போட்டாவே, இந்தியன் இண்டஸ்ட்ரியில் லிஸ்ட் போட்டாவே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டராக வந்து நாசர் அவர்கள் வந்துருவார்ல, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுலேயும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு அவர்கிட்ட தோன்றது வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் வில்லன் இன் இந்தியன் சினிமா. இதை சொல்றதுனால மற்ற வில்லன் நடிகரோட ரசிகர்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். தமிழ் சினிமாவோட பெஸ்ட் வில்லன் ஆக்டர் வந்து நாசர் அவர்கள். ஏன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச வில்லன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மற்ற நடிகர்கள் பேர்லாம் சொல்லலாம். நான் யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. அவங்களுமே நமக்கு ரொம்ப பிடிச்ச கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் தான். அதனால நம்ம அதை சொல்ல விரும்பல. பட் என்னன்னா நீங்க வில்லன் ரோல்ல ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும். அவங்க வில்லன் ரோல் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பெரும்பாலும் ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப ரேரா தான் ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. ஆனா கேரக்டர் ரோல் பண்ணும்போது விதவிதமா பண்ணுவாங்க. ஆனா நீங்க நாசர் சார் எடுத்தீங்கன்னா அவர் வில்லன் ரோலே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இருக்கும். அவர் பண்ண நெகட்டிவ் கேரக்டர் நீங்க யோசிச்சு பாருங்க. தேவர் மகனுக்கும் குருதி புனலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஆவாரம்புக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஒவ்வொரு வில்லன் ரோலுமே வேற வேற மாதிரியான கிட்டத்தட்ட அந்த கதாபாத்திரமாவே மாறக்கூடிய ஆர்டிஸ்ட், எந்த விஷயத்தையுமே தன்னதாக்கி நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் சொன்ன தெரியுமா ஒரு வீடியோல. இவர் கிட்டத்தட்ட எல்லா படங்களையும் பெரும்பாலான படங்கள்ல கதாபாத்திரமாவே மாறிடுவார். நாசர் அப்படின்னா இப்படித்தான் அப்படிங்கிறவங்க நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு கிடையாது. நாசர் இப்படித்தான் நடிப்பாரு உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? இப்படித்தான் ரியாக்ட் பண்ண சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. நீங்க பாகுபலி படம் பாருங்க, அந்த கேரக்டர் கையை எப்படி வச்சுட்டு அது அப்படி ஒரு கேரக்டராவே வாழ்வார். பாகுபலி தான் இப்படி இருப்பார். எஸ், நீங்க அப்படியே வந்து இம்சையரசன் 2ஆம் புலிகேசி பாருங்க, அதுல அதே மாதிரி ஒரு பீரியட் ஃபுல்லா முடியலாம் ராஜகுரு கேரக்டர்ல வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்திருப்பாரு. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இருக்காது. நீங்க அந்த மாதிரி கேரக்டர் பீரியட் பிலிம்ஸ் ஒரு கன்னிங்கான கேரக்டர்ல கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டிராமாத்தனம் வேணும். அப்பதான் அந்த ராஜகுரு கேரக்டர்லாம் வந்து வா 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 புலிகேசி அப்படின்னு பேசும்போது அதுல ஒரு டிராமா வேணும். அதை பண்ணிருப்பாரு. ஓகே, ஆனா நீங்க அப்படியே குருதி புனல் வாங்க அப்படி இறுக்கமா உட்காந்துருக்கு. ஸோ இதனாலதான் நான் சொல்றேன் வில்லன் ஆக்டர்ல பெஸ்ட் ஆக்டர் வந்து நாசர் சார் தான். ஸோ அவரோட ஸ்பெஷலே வில்லன் தான். நீங்க அப்படியே கேரக்டர் பக்கம் வந்து நீங்க சொல்லவே வேணாம்.
இதுல வேற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாரு. ரொம்ப ரொம்ப சட்டிலா பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்கு, எமோஷனா பண்ணக்கூடிய கேரக்டர். எல்லாத்துக்கும் மேல வந்து நம்ம ஊர்ல ஹியூமர் வர்ற கூடிய வில்லன் நடிகள் ரொம்ப கம்மி. ஆனா நம்ம ஊர்ல அது ஒரு கல்ச்சராவே இருக்கு. எம்.ஆர். ராதாக்கு பயங்கரமா ஹியூமர் வரும், பிரகாஷ்ராஜ் பயங்கரமா ஹியூமர் பண்ணுவாரு, நாசா சார் பயங்கரமா ஹியூமர் பண்ணுவாரு, சத்யராஜ் சார் வில்லனா இருக்கும் போதே பயங்கரமா ஹியூமர் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால இவருக்கு ஹியூமரும் பயங்கரமா வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வெர்சடைல் ஆக்டர். இல்ல ஒரு மலையாளத்துல ஒரு படம் நடிச்சிருந்தாரு, அந்த படத்தோட பேரு மறந்துட்டேன். அதுல ஒரு ஒரு வயசான கேரக்டர், ஆனா ஒரு இளம் பெண்ணை வந்து காதலிப்பாரு, கூடவே வச்சிருப்பாரு. அந்த பொண்ணுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுக்கறது, அந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மேல் சாவனிஸ்ட் மாதிரி நடக்கிற மாதிரி தான் கதாபாத்திரத்தை காட்டுவாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கும், பட் அதுல வேற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. எம்டன் மகன் நீங்க எடுங்களேன், கண்ணுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இப்ப எங்க கிட்ஸுக்கு எல்லாம் தெரியும், எங்களோட செட்ல இப்படிதான் இருப்பாங்க அப்பாக்கள் எல்லாம். எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாது, எதுக்கே அடிக்கிறீங்க சொல்லிட்டு அடிங்களாங்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நீங்க எம்டன் மகன் நாசர் மாதிரியான ஒரு கேரக்டரை, அந்த பாதிப்பு நீங்க அவரோட வேற எந்த ஒரு படத்துல பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஸோ இந்த மாதிரி அவரோட கேரக்டர்ஸ் வந்து இப்படி ஒரு ஒரு வெர்சடைல் ஆக்டரா தான் நான் அவரை புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு அவருடைய முதல் ஞாபகம்லாம் நமக்கு தெரியல, ஒட்டுமொத்தமாவே நான் அவரை இப்படி புரிஞ்சு வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இவர் வந்து நம்ம ஒரு ஆக்டர் கேட்டகரியில் மட்டும் வைக்க முடியாது. ஒரு சைடு வந்து டைரக்டராக இருப்பார், இன்னொரு சைடு வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருப்பார், இன்னொன்று வாய்ஸ் ஆர்டிஸ்டாக டப்பிங் படங்கள் வந்து பண்ணியிருப்பாரு. அதை பற்றி கொஞ்சம். ஆமா, இது ஒரு வெர்சடைல் ஆக்டர் மட்டும் இல்லை, வெர்சடைல் பர்சனாலிட்டி கூட தான். ஓகே, நல்ல ஒரு டைரக்டர். அன்பார்ச்சுனேட்லி அவர் டைரக்ட் பண்ண படங்கள் கமர்ஷியலா பெரிய வெற்றி பெறலங்கிறதுனால அதோட மொத்தமே 5 படங்கள் பண்ணியிருக்காரு. மோகன்லால் சார் வச்சு சிம்ரன் 2 பேரும் பேரா வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணார், பாப்கார்ன் ஒரு படம். பல பேருக்கு அது தெரியாது. ஓகே ஓகே, அந்த படம் ஓடி இருந்துச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அடுத்தது எவ்வளவு பெரிய படம் முடியும். முதல் படம் அவதாரம் ஓடி இருந்தாவே அவர் பெரிய படங்கள் பண்ணிருக்க முடியும். தேவதை கமர்ஷியலா போகல, நினைக்கிறேன் தேவதை கொஞ்சம் பெட்டரா போச்சுன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. சோ கமர்ஷியலா பெரிய சக்சஸ்கள் ஆகாதனால அந்த ஏரியா அவருக்கு மிஸ் ஆச்சு. இல்லைன்னா அவர் ஒரு 20 படம் 25 படம் டைரக்ட் பண்ணிருப்பாரு. ரொம்ப பீக்ல வருஷத்துக்கு 20 படம் 25 படம் நடிச்சிட்டு இருக்கும்போது போய் டைரக்ஷன் உள்ள வராரு. அது ஒரு கலைஞனாலதான் முடியும். இல்லைன்னா நல்ல படம் நடிச்சு இளையராஜா சாரே கேட்டாராம, நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கேன், நானே டெய்லி ஒரு ஏதாச்சும் நீ நடிச்ச ஒரு படத்துக்கு ரிவ்யூ கார்டிங் வாசிட்டு இருக்கிறேன், நீ என்ன எந்த நேரத்துல போயிட்டு படம் டைரக்ட் பண்ண போறேங்கிற, நடிக்கிறதா நடிகான்னு பாரா. இல்ல சார், பண்ண வேண்டிய நேரங்கள் அதை பண்ணிடணும் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கலை தாகம் உள்ள ஒரு ஆளு. நிறைய இப்போ தமிழ்ல நீங்க எடுத்துக்கிட்டாவே வேற லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தமிழ் படங்கள் நடிக்கும் போது அவங்களுக்கு டப்பிங் கொடுப்பாரு. ரொம்ப முக்கியமான படம் அதுல இந்தியன், நெடுமுடி வேணுக்கு டப்பிங் கொடுத்துருப்பாரு, எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி தெலுங்குல இருந்து வந்து தமிழ் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்டுகளுக்கு டப்பிங் கொடுக்குறது. நல்ல ரைட்டர், எக்ஸ்ட்ரா நிறைய அவதாரம் படத்துல எல்லாம் ஒரு அற்புதமான ரைட்டிங் இருக்கும். தேவதை படத்துல பயங்கரமான ரைட்டிங், தேவதை படத்தோட கான்செப்டும் ஐடியாவும் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ரசிக்க தகுந்த போற்ற தகுந்த ஒரு ஆளு தான் நாசர் அவர்கள். ஆக்சுவலாக இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஏற்றுறோன்னா அவர் நம்ம வந்து பரிச்சயமான ஒரு முகம் சொல்லி ஈஸியாக ஏற்றுறோம். ஆனால் இப்போ மற்ற மாநில சினிமாக்கள்ல அவங்க எப்படி ஈஸியாக நாசர் சாரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? இல்லை, அது பொதுவாகவே உங்களுக்கு இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கும் வில்லன் நடிகர்களுக்கும் அந்த தடை இல்லை. ஓகே ஓகே, ஹீரோக்களுக்குமே தடை இல்லை. தடை இருக்கிற ஒரே ஆளு காமெடியன்ஸ்க்கு மட்டும்தான். காமெடியன் மட்டும் பாருங்க, இன்னொரு லாங்குவேஜ்ல, அதாவது பூர்வீகம் என்னவான இருக்கலாம், பட் பிறந்து வளர்ந்து இன்னொரு லாங்குவேஜ்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் இன்னொரு பக்கத்து ஸ்டேட்டுக்கு வந்து பெருசா ஜெயிச்சது இல்லை. 1-2 படங்கள் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களால இந்த காமெடிக்கு அந்த மண்ணோட சேர்ந்த வசனங்கள் அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு வேற லாங்குவேஜ் ஆக்டர் இங்க கொண்டு காமெடி பண்ண விட்டு டப்பிங் போட்டா செட் ஆகுமா? அது ஒரு பிரச்சனை இருக்கு, லாங்குவேஜ் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு கொடுத்துடலாம், ஒரு வில்லனுக்கு கொடுத்துடலாம். காமெடி ஆர்டிஸ்ட் அது பண்ண முடியாதுங்களா? காமெடி ஆர்டிஸ்ட் மட்டும் தான் அந்த சிக்கல் இருக்கு உங்களுக்கு. இவங்களுக்கு அது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஒரு வில்லன் ரோல் வரும்போது ஒரு முக்கியமான ஆக்டரை தேடுறாங்க. அது ஒரு கல்ச்சர் தான். பொதுவாகவே பக்கத்து ஸ்டைல இருந்து ஒரு ஆளுக்கு வில்லன் நடிக்க வைக்கிறது. கேரக்டர் ரோல் பண்ணும்போது கேரக்டர் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிக்கல் இல்லை, ஒரு கிரியேட்டருக்கு. ஹீரோ தான் உங்களுக்கு வந்து ஹீரோ இருக்கணும், அவருக்கு மார்க்கெட் இருக்கணும், அவருக்கு என்ன வியாபாரம் இருக்கு, அதை வச்சுதான் படத்தை வைக்க முடியுங்கிறதுனால உங்களுக்கு ஹீரோ தான் மெயினா யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன் ஹீரோயின் மட்டும் எல்லாம் பக்கத்து ஸ்டைல இருந்து கூட்டு வராங்கன்னா, வியாபாரம் ஹீரோ மையமா இருக்கு. ஒரு பக்கத்து ஸ்டைல ஒரு பெரிய ஹீரோனை கொண்டு வந்தா ஒரு ஆடட் வேல்யூ. ஆனா உங்களுக்கு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு வந்து இந்த பிரச்சனை கிடையாது. நல்ல நடிக்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடலாம். அதனால எங்க இருந்தாலும் கொண்டு வராங்க, புரியுதா? ஒரு டைரக்டரே நல்ல நடிகர் இந்த நம்ம ஒரு படத்துல யூஸ் பண்ணணும் போது அவங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு ஹீரோ அவங்களால யூஸ் பண்ண முடியாது அவ்வளவு ஈஸியா. இப்ப பேன் இண்டியா மூவிஸ் வந்துருச்சு, யூஸ் பண்றாங்க, தாண்டி முடியாது இல்ல. அதனால இது எல்லாருக்குமே முடிஞ்சது. இது இந்த ப்ராசஸ் சொல்றேன். பட் அவங்க கூப்பிடணும்னா நம்ம நடிச்சதானே கூப்பிடுவாங்க, சும்மா ஒரு நடிகரை கூட மாட்டாங்கல்ல. ஒண்ணு
மிகச்சிறந்த நடிகரா இருக்கிறாரு, கூப்பிடுறாங்க. ரெண்டாவது அங்கேயும் போய் நல்லா நடிச்சா அந்த ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்க. சோ அதுதான் பேஸ். இல்லைன்னா கூப்பிட மாட்டாங்க, ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்கிற ஒண்ணு இருக்குல்ல. ஓகே. சோ நல்ல நடிகர் எந்த லாங்குவேஜ் நடிச்சா என்ன, அது அப்போ நான் சொன்ன மாதிரி வில்லன் ஆக்டர்ஸ்க்கோ ஆக்டருக்கோ கேரக்டர் ஆக்டருக்கோ உங்களுக்கு வந்து இந்த தடையும் இல்லை. ஆடியன்ஸுக்குமே அவங்கள வந்து ஒத்துக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. ஹீரோஸ் ஒத்துக்கிறதா எனக்கு பிரச்சனை இருக்கு. ஹீரோனை ஒத்துக்கிறது பிரச்சனையே கிடையாது இல்லையா? அது மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்டோ வில்லனை ஒத்துக்கல நமக்கு பிரச்சனை கிடையாதுங்கிறதுனால அவங்களுக்கு என்ட்ரி ஈஸி. அதுக்கப்புறம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அவங்கள வந்து கொண்டாடிடுவாங்க. ஸோ நாசர் அவர்களுக்கும் அதுதான் நடந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம நாசர் சார் பற்றி பேசணும்னா அந்த இடத்துல கமல் சார் கண்டிப்பாக. ஆமாம். ஆக்சுவலாக இவங்களுடைய பாண்டே ரொம்ப பெரிய ஒரு பாண்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ கமல் சார் எடுக்கிற படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நாசர் சார் வந்து இருப்பார். கமல் சார் இல்லாத படங்கள் இருக்குல்ல, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள் அதுலேயுமே வந்து நாசர் சார் இருப்பார். இவனுடைய இந்த பாண்டு பற்றி சொல்லுங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். நம்ம எல்லாருமே இப்ப கமல் சார் நாசர் சார் சொல்லும் போது நம்ம தேவர் மகன், குருதி புனல், அவே சண்முகி, மகளிர் மட்டும் இந்த மாதிரி முக்கியமான படங்களை பேசுறோம், பெரிய படங்களை பேசுறோம். நாயகன்ல தான் முதல் படம் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சத்யால நடிச்சிருக்காங்க. சத்யா நாயகனுக்கு அப்புறம் வந்தது. நாயகன்ல வராரு. கடமை கண்ணி கட்டுப்பாடு அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம், அதுல நாசர் இருக்கிறாரு. உன்னால் முடியும் தம்பியில இருக்கிறாரு, சத்யால இருக்கிறாரு, அபூர்வ சகோதரர்ல இருக்கிறாரு. அந்த பீரியட்ல அதாவது தேவர் மகனுக்கு முன்னாடி தேவர் மகன்ல இருந்து தான் நாசரே ஒரு பெரிய பூமாகுது. ஒரு பெரிய கமர்ஷியல் வில்லன் ஆக்டரா எல்லாருக்கும் மொத்தமா ரீச் ஆகுறாரு. அதுக்கு முன்னாடி ஆவாரம்புல ஒரு பெரிய ரீச் கிடைக்குது. பட் தேவர் மகன் தான் பெருசா ஒரு. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் ஏகப்பட்ட படங்களை யூஸ் பண்ணிட்டார். பெரும்பாலான அவர் நடிக்கக்கூடிய கமல் படங்கள் எல்லாமே அவர் இருக்கிறார். சோ அது எப்படி, அதுதான் ஆச்சரியம். இப்ப தேவர் மகன் மாதிரி ஒரு பெரிய படத்துக்கு உள்ள வராரு, ஒரு பெரிய கேரக்டர் பண்ணிட்டாரு, அந்த காம்போ அதுக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கு, அதனால யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அதுதான் கமல் சாரோட ஸ்பெஷல். எங்கேயோ அவரை பார்த்து அவரை பிடிச்சி போய் நல்லா நடிக்கிறாங்க இந்த ஆளுன்னு சொல்லி அவருக்கு இருந்த ஒரு ஸ்பெஷலா பேசும். அவருக்கு சினிமா மீது இருந்த பற்றையும் புரிஞ்சுக்கிட்டு, அது ரொம்ப முக்கியம் கமல் அவர்கள்ட்ட. நடிச்சா மட்டும் போதாது, சினிமாவை எப்படி அப்ரோச் பண்றாங்க, எப்படி அணுகுறாங்கிறது ரொம்ப முக்கியமா பார்ப்பாரு. சோ அதுவும் பிடிச்சி போகும்போது சேர்ந்து பயணிக்கிறாங்க. சோ அப்ப இருந்து யூஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா பெரிய படங்களுக்கும் அவர் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி. அல்லது அவரு முக்கியமான படங்கள் எல்லாம், இப்ப விருமாடி படத்துல வில்லன் வந்து பசுபதி, ஆனா நாசர் சார் வந்து ஒரு போலீஸ் ரோல் பண்ணிருப்பாங்க. நீங்க விருமாடி படத்தை நியாயமா நீங்க நாசர் நடிக்க வச்சிருக்கலாம். பட் தேவர் மகன் மாதிரி அதே மாதிரி சாயல் வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால பசுபதி மருதநாயகத்துல இருக்காரு, நாசர் மருதநாயகத்துல இருக்காரு, அது ஒரு விஷயம். அதனால பசுபதி யூஸ் பண்ணிருக்கிறாரு. பட் நாசர் எல்லாம் எப்படி அதே பசுபதி சாரை கூட்டிட்டு வந்தது நாசர் சார். ஆமா 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 கூட்டிட்டு வந்ததுதான். சோ நாசர் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு போலீஸ் கேரக்டர் கொடுக்கிறாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ். அதுலயும் கூடுதல் ஸ்பெஷலா நீங்க பாத்தீங்கன்னா 2 விஷயம், 3 பேருக்கு இதை பண்ணிருக்காரு கமல் அவர்கள். இங்க வில்லனா நடிச்சிட்டு இருக்கிறாரு சத்யராஜ் அவர்கள். அப்ப சத்யராஜ் வந்து ஹீரோவா கடலூர் ஒரு படம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2வது கடலூர் கைதிகள் தான் ஒரு முழுமையான ஹீரோவா மாறுறாரு. அவர் இன்னும் கமர்ஷியல் ஹீரோவா மாத்துறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. சத்யராஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கமல் சாருக்கு பிடிக்கும், நல்ல ஃப்ரெண்டு. சோ என்ன பண்றாரு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எடுத்து அது வரைக்கும் சத்யராஜ் வாங்கின சம்பளத்தோட டபுள் மடங்கா சம்பளம் கொடுத்ததா சொன்னார் நினைக்கிறேன் சத்யராஜ் அவர்கள். சோ ஒரு பெரிய சம்பளம் கொடுக்குறாரு, ஒரு கமர்ஷியல் ஹீரோவா மாத்துறாரு. இது சத்யராஜ் பண்ணாரா? பசுபதி பண்ணாரு, விரும்பாண்டியை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆனா பசுபதி வந்து அது அடுத்தடுத்து சுள்ளா மதுரை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா இது வேற மாதிரி போகுதுன்னு பசுபதியும் ஃபீல் பண்றாரு. சோ என்ன பண்றாரு, கூப்பிட்டு மும்பை எக்ஸ்பிரஸ்ல, கிட்டத்தட்ட மும்பை எக்ஸ்பிரஸ்ல ஹீரோவே பசுபதி தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க விக்ரம் படம் சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபகத் பாசில் படம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்க மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தை பாருங்க, ஹீரோவே பசுபதி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹியூமர், காமெடி, ஒரு வில்லன் நடிகரை கூப்பிட்டு வந்து காமெடி பண்ண விட்டாப்ல. அவ்வளவு ஏதாவது அந்த படம் தான் வந்து பசுபதி அவர்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாத்துது. அதுக்கப்புறம் அவர் வேற ரோல் பண்ணதும் வெயில் மாதிரியான படங்கள் பண்ணதுக்கெல்லாம் காரணம் வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் தான். அவர் மும்பை எக்ஸ்பிரஸ் பண்ணலன்னா அவருக்கு வெயில் எல்லாம் வந்திருக்காரு. அவர் வில்லனாவே ஒரு 10 படம் மட்டும் காணாம போயிருப்பாரு. எவ்வளவு வில்லன் நடிகர் காணாம போறாங்க. பசுபதி பண்றாரு. அதே மாதிரிதான் நாசருக்கு என்ன பண்றாரு, மகளிர் மட்டும் கூட்டு கொடுக்குறாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நடுவில் ரீசெண்டா அந்த இன்டர்வியூ பார்த்து நாசர் சொல்லிட்டு இருக்காரு, நாசர் எங்க இருக்கீங்க, சார் வீட்டுல இருக்க, வாங்க ஒரு கதை ஒண்ணு சொல்லணும். அப்ப நாசர் வழக்கம் போல நமக்கு ஏதோ ஒரு கதை வில்லன் கதை ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு நினைச்சு போய் கதை கேட்டுட்டு இருக்கிறாரா, சொல்லிட்டே இருக்கிறாரா. கமல் சார் நடிக்க போற கதை, ஹீரோ கதையை சொல்லிட்டு இருக்காரு. கமல் நாசர் மனசுல அந்த கேரக்டர் கமல் சார் பண்றாரு அப்படின்னு ஃபுல்லா கேட்டு வராப்லையா, நமக்கு என்ன ரோல் இருக்கு அப்படின்னு மாதிரி கதை ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சார் இதுல நான் என்ன பண்ண கேட்டா நல்லா இருக்காதுன்ட்டு, சார் நீங்க இதுல எந்த ரோல் பண்றீங்க சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுதோம். அதான் நான் கடைசியா வரேன், அந்த கேமியோ சின்ன ரோல் அதை நான் பண்றேன். நீங்க எப்படி சார் அது பண்ண முடியும்,
இந்த கேரக்டர் அப்போ அந்த கேரக்டர் தாங்க எங்க என்னங்க இது விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு மாப்பிள்ள சித்தப்பான்னு சொன்ன ராம சீதைக்கு சித்தப்பான்னு சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாரா? நீங்க தாங்க ஹீரோ சார், என்ன சொல்றீங்க, நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் பண்ணிட்டு அப்படி வந்து எதுக்கு இதை யோசிக்கணும்? ஒன்னும் அவரே நடிச்சுக்கலாம், இன்னும் ஜாலியா இருந்திருக்கும் அந்த படம் இல்லையா? ஆனா பர்சனலா ஒரு கலைஞரை பிடிச்சி போச்சுன்னா அதை பண்றாரு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு அங்கிருந்துதான் எப்படி பசுபதி ஹியூமர்னு ஒண்ணு ஆரம்பிச்சு நிறைய பண்ணாரோ, நாசர் அவர்கள் அங்கிருந்து அந்த ஹியூமரான படங்களும் பண்ண ஆரம்பிக்கிறார். நாசருக்கு மகளிர் மட்டும் வரலன்னா கூட அவர் கெரியர் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒண்ணு யோசிக்க வேண்டியது இருக்கு. பட் அது என்னவோ அவருக்கு அது ஒரு காதல். பட் இதுல சத்யராஜ் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய காதல், பசுபதி மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அன்பு, நாசர் மேல கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷல் தான். என்ன படம் நீங்க தேவர் மகன்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன படம், ஈக்குவல் கேரக்டருங்க. நீங்க தேவர் மகன்ல வந்து அவர் மாயன் கேரக்டர் இல்லாம நீங்க இந்த கேரக்டர் என்ன இருக்கு, பல சீன்கள்ல வந்து மேல இருக்கும். பஞ்சாயத்து சீன்ல எல்லாம் அவரு தாங்க, அவரு குடுக்குற அலிச்சாரியத்துலதான் பாவம் சிவாஜி செத்தே போயிடுவாரு இல்லையா? எப்படி ஒரு கேரக்டர் பாருங்க, கமல் கல்ல ரோலே இல்லையா அந்த சீன்ல, சும்மா தானே பின்னாடி நின்று இருப்பாரு. அப்ப அப்படி ஒரு சீனை ஒரு ஹீரோ தான் கதை எழுதி நடிக்கிற தன்னுடைய ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே தான் ஹீரோ படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான சீனு நாசர் ஸ்கோர் பண்ற மாதிரி எழுதுறாருங்க ஒரு மனுஷன். அட்லீஸ்ட் 2 பேர் இவருங்க ஏதாவது பண்ற மாதிரி தானே எழுதணும், அது அங்க பண்றாரு. அப்படி ஒரு கேரக்டர் மறுட்டில் பாப்புல சிவாஜி சார் கிட்ட எல்லாம் அவர் பேசுற சீன் பாத்தீங்க, கொஞ்சம் கூட யாரா இருந்தாலும் எனக்கு என்னங்கிற மாதிரி இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. நான் சிவாஜி சார் கூப்பிட்டு பேசினாராம், என்னையா பயப்படுறியா அப்படின்ட்டு. இல்ல அதெல்லாம் பயப்படாத, உன் கேரக்டர் அதை நடி அப்படி அப்படின்னு பாரு. அதுக்கப்புறம் தைரியம், அதுக்கப்புறம் தான் இறங்கி நடிச்சாரா. கொஞ்சம் தயக்கம் இருந்துட்டே இருந்துதான், அது இருக்கும் தானே. குருதி புனல் அப்படி நீங்க வந்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். குருதி புனல் மாதிரி அதெல்லாம் மாஸ்டர் அவர்கள் சொல்லும் போதே ரொம்ப வியப்பாரு. கமல் அவர்களும் அதை அந்த கதையை சொன்னதை கேட்டு, கமல் அவர்களும் பிசி ஸ்ரீராம் தானே டைரக்டர், அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி விவாதம் பண்றதெல்லாம் கேட்டு அந்த கேரக்டர் இப்படிதான் இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட மனசுக்குள்ள உடம்புக்குள்ள ஒரு இறுக்கத்தை கொண்டு வந்துட்டாராம் அதை உள்வாங்கி. அது பட் என்ன அவர் சொல்றாருன்னா, நாசர் சார் நம்ம கேட்கிறோம் கமல் சார் படத்தை உங்களுக்கு பிடிச்ச படம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க? கமல் சார் படங்கள், கமல் சார் கூட அவர் இவ்வளவு படம் நடிச்சிருக்காருல, அதுல நாசருக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு நாசர்கிட்ட கேட்டோம்னா நாசர் என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க? எந்த படம் சொல்லுவார் நினைக்கிறீங்க? தெரியல. ஆனா நான் தேவர் மகன் தான், நம்ம தேவர் மகன் நினைப்போம், இல்ல குருதி புனல் நினைப்போம், இல்ல மகளிர் மட்டும் இல்ல ஹீரோ வச்சு பண்ணாரு அதனால மகளிர் மட்டும் கூட சொல்லலாம் நினைப்போம் இல்லையா? அவர் சொல்றது அபிஷன் சொல்றாரு. ஆக்சுவலா நானுமே அதான் ப்ரோ கேட்கலாம். அந்த காமெடி போர்ஷன் இருக்குல்ல அவை சண்முகில, இந்த காமெடி ட்ராக்ல மாத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாசர் சார் வந்து நிறைய காமெடி படங்கள் வந்து நடிச்சிருப்பாரு. மறைந்த வீசேகரோட இயக்குனர் வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருப்பாரு. அதுதான் நீங்க மகளிர் மட்டும் ஒண்ணு கிரியேட் பண்றாரு, அதை இன்னும் ஒரு முழுக்க ஒரு காமெடியாவே கொண்டு வந்து அவை சண்முகில ஸ்ட்ராங் பண்றாரு. நாசர் என்ன சொல்றாருன்னா, சார் தேவர் மகன் கேரக்டர் பண்ணா ரொம்ப கஷ்டம், ஆனா அதை உள்வாங்கி ரெடி ஆகி பண்ணிடலாம். குருதி புனலும் ரொம்ப கஷ்டம் தான், ஆனாலும் அந்த கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர் தானே, அது உள்வாங்கி நம்ம ஒரு பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட் ஒன்று பண்ணிடலாம். இந்த கேரக்டர் இது நெகட்டிவ் கேரக்டரா, இவன் காமெடியனா, இல்ல இவன் அப்பாவியா, இவன் ஏமாத்துறானே, ஒரு பல கன்ஃபியூஷன் இருக்க ஒரு கேரக்டரை ரொம்ப கஷ்டம் எனக்கு. பட் அந்த கேரக்டர் தான் கமல் சார் எனக்காக பண்ணதுல ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டரா நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாரு. உண்மையாவே அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸுங்க அபிஷன். பேசுற அந்த இதுலயே அந்த கந்தசஷ்டி கவசம் ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு, காயத்ரி மந்திரம். சரியான முதல் சீனே வந்து ஹோட்டல்ல உட்காந்து மாஸ்டர் தானே வருவாரு. எப்பா என்னப்பா நீங்க இந்த ஆரம்பிக்கிற காட்சியிலே நம்ம தேவர் மகன்ல குருதி புனல்ல கிட்டத்தட்ட அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் தானே, பார்த்த நாசர் ஆயுதுங்கிற மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு பார்க்கும்போது நாசர் ஒரு மல்டிபிள் வெர்சடைல் ஆக்டர், மல்டிபிள் ரோல்ஸ் பண்ணிருக்காருனால நமக்கு இப்ப பார்க்கும்போது ஆச்சரியமா தெரியாது. அன்னைக்கு தேதியில தியேட்டருக்குள்ள போன ஆடியன்ஸோட எப்படி என்ன அது நாசர் இப்படி பண்றதுன்னு தோணும். அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். சோ அவருக்கு பிடிச்ச படமா வந்து அபிஷன் சொல்ல எனக்குமே ரொம்ப பிடிச்ச படம். நீங்க பாருங்க, நீங்க எப்படிங்க ஒரு காமெடி ஒரு வில்லன் ஆக்டர் ஒரு சீரியஸான கேரக்டர் ரோல் பண்றவரு எப்படிங்க பண்ண முடியும்? ஒரு டைரக்டர் ரெடி பண்ணிடலாம், ஒரு ரைட்டர் எழுதிடலாம், சொல்லி கொடுத்துடலாம், பட் அதை பண்றது யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது எப்பவுமே அல்டிமேட்டா பண்ணியக்கூடிய ஒரு ஆக்டர். கமல் நீங்க அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து குறைவுதான், பழைய காலங்கள்ல இருந்திருக்கலாம். பட் நமக்கு வந்து ரஜினி சார் ரகுவரன் சார் இருக்கு அப்படி ஒரு காம்போ, அது மாதிரி கமல் நாசர் அப்படின்னு வந்துருச்சு ஒரு காம்போல. பட் என்னன்னா ரஜினி சார் ரகுவரன் சார் காம்போங்கிறது ரகுவரன் சார் கேரக்டர் அங்க வந்து டைரக்டர்ஸ் கிரியேட் பண்றது. இங்க என்ன கூடுதல் ஸ்பெஷலா நாசருக்கான கேரக்டர்லாம் எழுதுனதே கமல் சார் அப்படிங்கும் போது
அவருக்காகவே எழுதி அவரை வச்சு ஹீரோவை வச்சு படம் பண்ணி அவருக்கு ஒரு வேற வேற வெர்சடைல் ரோல்லாம் கொடுத்து பண்றதுங்கிறதா இன்னும் அதை வந்து அடுத்த கட்டத்துல கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம நாசர் சாரோட நடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா இந்த படங்கள்லாம் பார்த்தே தீரணும் ஒரு படங்கள் இருக்கணும். அந்த படங்கள்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. நீங்க கமல் சார் படத்தை தான் நம்ம மேஜரா நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த படங்கள்லாம் தேவர் மகன் ஆபியஸ்லி பார்த்தே. குருதி புனல் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டிங் கிளாஸா நம்ம வந்து நினைக்க வேண்டிய ஒரு படமா குருதி புனலை நான் சொல்லுவேன். அது உண்மையாக அது ஒரு கஷ்டமான ஒரு ரோல். அப்படியே அந்த அந்த அமைதியா உட்காந்துருக்கிறது, அமைதியா ஃபர்ஸ்ட் உட்காந்துருப்பாரு, அப்புறம் அவர் தான் ஆளு அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த பாடி லாங்குவேஜ்ல ஒரு கெத்தும் ஒரு இறுக்கமும் ஒரு முரட்டுத்தனம் அப்படியே கூடும். இப்படி உட்கார்ந்துருக்கவர் அப்படி வருவார். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க கமல் இவர் கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம் அவரோட தோரணையே வேற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் அந்த காட்சியில 2 பேரை உட்கார வச்சுட்டு நடந்து பேசக்கூடிய காட்சிகளா இருக்குல்ல, நீங்க ஒரு கேரக்டரோட ஆர்க் அதுதான். நீங்க கேரக்டரோட ஸ்டைல இப்படி இந்த இடத்துல இப்படி எப்படி மாறுறது ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா சாதாரண ஒரு நடிகரால பண்ணிட முடியாது. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்டடி தான். ஸோ அப்படி குருதி புனல சொல்லலாம். முகம்னு ஒரு படம் இருக்கு. முகம் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சான்னு எனக்கு தெரியல. என்னுடைய ஞாபகத்துல தவறா கூட இருக்கலாம். தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிட்டு கூட இது நடந்திருக்கலாம். ஆனா ரொம்ப பரபரப்பா, நான் சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப பரபரப்பா ஒரு படம் டைரக்டா வந்து டிவிலே ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. ஒருவேளை தியேட்டர் ரிலீஸ் ஆகி ரொம்ப அப்பெல்லாம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தானே டிவில வரும். பட் தியேட்டர் ரிலீஸ் ஆகி இமிடியேட்டா சேனல்ல டிவில கொண்டு வந்துட்டா, சன் டிவி தான் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2ல 1 தான். முகம்னு ஒரு படம், ஞானசேகரன் அவர் நம்ம பெரியார் படம் எடுத்திருக்காருல்ல, அவர் தான் டைரக்டர். ரொம்ப அற்புதமான ஒரு படம். அதாவது ஒரு அழகு குறைந்த ஒரு நபர், சோ கால்டு பியூட்டி, இப்படி இருந்தாலும் அழகு நம்ம சொல்றோம்ல, அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதனாலேயே உருவத்தாலேயே காதலி தன்னை விட்டு போயிடுறாப்ல. அப்ப நம்ம அழகா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வந்து பயங்கர ஹேண்ட்ஸமா இருப்பாரு முகம். அந்த படத்தை பாருங்க, இப்ப ஓடிட்டுல தான் இருக்குன்னு தெரியல. ஒரு ஹீரோ ஆயிடுவாரு. ரொம்ப ஒரு கஷ்டமான கதை தான் அது. அங்க டிவில தான் அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்க்கல. எனக்கு கதையும் முழுசா ஞாபகம் இல்லை. இதுதான் ஐடியாவா தான் ஞாபகம். பட் ஆனா ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆக்டிங் கிளாஸ் பத்தி அவர் நடிப்பை பத்தி புரிஞ்சுக்கணும்னா நம்ம பார்க்க வேண்டிய படம் வந்து ஆவாரம். நம்ம தேவர் மகன் டைரக்டர் பரதன் தான் ஆவாரம் டைரக்டர். அவர் சொல்றாரு, அவன் மாட்டோடே வாழ்ந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு மாட்டின் குணம் தான் அவனுக்கு இருக்கும். அவனுக்கு மனித குணமே இல்லாத ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டாரு டைரக்டர். பயங்கர ஒரு மாதிரி அடமண்டா இருப்பாப்ல அந்த படத்துல. எந்த கருணை உணர்ச்சியுமே இல்லாத ஒரு கேரக்டர் அது. அதை வந்து கொண்டு வந்திருப்பாரு பெர்ஃபார்மன்ஸ்லயும், டைலாக் டெலிவரிலையும், பாடி லாங்குவேஜ்லயும் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமா. அதான் முன்னாடி சொன்ன அந்த கேரக்டர் தான். நீங்க வந்து அந்த கேரக்டரை தாண்டி அங்க நம்ம நாசர் சாரை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு படம் வந்து ஆவாரம். அடுத்த படங்கள் எதாவது இருக்காங்க? எம்டன் மகன் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். நீங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்டன் மகன் வந்து நீங்க ஒரு சாதாரண படமாவே ஒரு அப்பா ஸ்ட்ரிக்டான அப்பாவா நடிச்சுட்டாருங்கிற மட்டுமே நீங்க வந்து எடுத்துக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுக்குள்ள நைட் வந்து சட்டையே இல்லாம உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதா ஒரு துண்டு மாதிரி போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த பாடி லாங்குவேஜ் உட்கார்ந்து இருக்க விதம்லாம் பாருங்களேன், அப்படியே நம்ம வீட்டுல வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்பா தான் இல்ல. சோ அப்ப அதை வந்து சும்மா போயிட்டு பண்ணிட முடியாது. ஒரு நடிகன் வந்து அப்படியே உட்காந்து சாப்பிடணும்னா அப்படி சும்மா உட்காந்து சாப்பிடறது இல்ல. அதுல ஒண்ணு கொண்டு வந்தாதான் இப்ப நான் சொல்றேன், அப்படியே நம்ம அப்பாவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன் சொல்றோம்னா அதுக்கு அவர் மெனக்கெட்டு இருக்க விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அது ஒரு காமெடி படம். அது ஒரு அப்பா கேரக்டர் ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா கேரக்டர் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது இல்ல. அந்த கேரக்டருக்கு ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. ஆவாரம்புக்கு எப்படி ஒரு எஃபர்ட் போட்டாரோ, தேவர் மகன் குருதி புனலுக்கு எப்படி ஒரு எஃபர்ட் போட்டாரோ, அதற்கு எந்த குறையும் இல்லாத எஃபர்ட் எம்டன் மகனுக்கு இருந்திருக்கும். அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் நம்ம தெரியும் ப்ரோ, ரொம்ப இறுக்கமா இருப்பாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு உருக்கம் இருந்துட்டே இருக்கும். பையனை பார்த்தது பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு இன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் அது ஒரு கோழி பண்ணையில ஒரு சூப்பர்வைசர் தான். ஆனாலும் அவர் இந்த மளிகை கடையில இந்த மசாலா எல்லாம் மாவெல்லாம் இருக்க டிஷர்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவருக்கு எல்லாம் ஒரு மாதிரி தோணும். இப்படி இருக்க வேண்டிய பையனை நம்ம எப்படியே வச்சுட்டு இருந்தோம். குற்ற உணர்ச்சி ஒண்ணு இருக்குல்ல, குற்ற உணர்ச்சி, வருத்தம், அதை தாண்டி ஒரு சந்தோஷம் எல்லாம் சேர்த்து வர்ற ஒரு லுக். ஸோ அதனால அது ஒரு சும்மா வெறுமனே ஒரு குடும்ப கேரக்டர், அப்பா கேரக்டர் நம்ம அதை புரிஞ்சுக்க கூடாது. நல்ல நடிகரான தான் அதை வந்து நம்ம இன்னைக்கு பேசுற மாதிரியான ஒரு கேரக்டரா மாற்ற முடியும். கமல் சார் படங்கள் தாண்டி அவர் நடித்த படங்கள் வந்து நிறைய இருக்கும். அதுல முக்கியமான படங்களை பத்தி பேசுவோம். அந்த மாதிரி முக்கியமான படங்கள் குறித்து சொல்லுங்க. ஆமா, நீங்க கமல் சார் படங்களை தாண்டி அவர் ஒருத்தர்கிட்ட ஒருத்தரோட சேர்ந்து நிறைய படம் நடிச்சதுன்னா நம்ம மணிரத்னம் சொல்லலாம். ரோஜா, பம்பாய், இருவர், அவரோட முக்கியமான படங்கள் எல்லாமே வந்து நாசர் அவர்கள் இருக்காரு. ஸோ அது எல்லாமே பம்பாயிலாம் ரொம்ப முக்கியமான கேரக்டர்.
ஸோ அதெல்லாம் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஒரு 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 சட்டிலா மணிரத்னம் அவரோட ஆக்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு, நீங்க அப்படியே நாசர் படத்தை பாத்தீங்கன்னா மணிரத்னம் கூட படங்கள்ல டோட்டலா வேற ஒரு நபரா இருப்பார். ரொம்ப சட்டிலா, ரொம்ப அமைதியா, ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க மணிரத்னம் படங்கள் எல்லாம் பார்க்கலாம். அது போக நீங்க கமல் படமே நான் நிறைய படம் மிஸ் பண்ணிட்டேன். நீங்க மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப சின்ன ரோல் தான். மனிஷா கொய்ராலா வந்து தொடர்புல இருப்பார், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருப்பார் மனிஷா கொய்ராலா கூட. அவங்களதான் கமல் லவ் பண்ணுவார். அது மாதிரி கதையெல்லாம் கமல் சாரால தான் யோசிக்க முடியும், எழுதவும் முடியும், நடிக்கவும் முடியும். அது பயங்கர ஃபன்னா இருக்கும். அது நாசர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ரொம்ப காமிக்கலான ஒரு ஒரு பயங்கர ஹியூமர் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அன்பேசியத்துல வேற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு லுக் அண்ட் ஃபீலாவே வேற ஒண்ணு பண்ணிருப்பாரு. ஸோ இது மாதிரி இப்ப கமல் சார் படத்துல விட்ட படமே இப்ப 2, இன்னும் யோசிச்சா இன்னும் படங்கள் இருக்கும். ஸோ இது போக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம்னா நீங்க ஜீன்ஸ்ல சொல்லலாம். 2 நாசர் அவ்வளோ வேரியேஷன் காமிச்சிருப்பாப்ல 2லயுமே. அதுலயும் 2 பேரும் இடம் மாத்தி போயிடுவாங்கல்ல. போனதுக்கு அப்புறம் இங்க வந்து உட்கார்ந்து அந்த தம்பி நாசர் வந்து பயந்து போய் இந்த கேரக்டர் அமைதியாவே புக் வச்சு அப்படி இருக்குது அப்படின்னு இருக்க கேரக்டர்லாம் ஐட்டாசமா பண்ணிருப்பாரு. அப்படி நீங்க பிளாஷ்பேக்ல எடுத்தீங்கன்னா மிரட்டிடுவாப்ல. ஜீன்ஸ் படத்துல மிரட்டினது 2 பேர், ஒன்னு நாசர், இன்னொன்னு ராதிகா. போட்டு பொழந்திருப்பாங்க ராதிகா. ஐயோ நீ மட்டும் வரலாம் என் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பண்ணுவாப்ல, பொழந்திருப்பாப்ல. அப்புறம் நாசர் சார் 2 கேரக்டர் வேற கிட்ட. நீங்க யோசிச்சு பாருங்க, படத்துல வந்து பிரசாந்த் 2 கேரக்டர், நாசர் 2 கேரக்டர். ஸ்கிரீன் ஸ்பேஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். கிட்டத்தட்ட பிரசாந்தும் நாசரும் ஹீரோ மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த படத்துல. டபுள் ரோல் படம் முழுக்க வராங்க. சோ அதுல அவ்வளவு பெரிய வேரியேஷன் காமிச்சிருப்பாப்ல. ரொம்ப முக்கியமான படம் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல மின்சார கனவு. பார்வை மாற்றுத்திறனாளியா அவர் வந்து அதை பண்ணக்கூடிய கூத்துக்களும் அதுல இருக்கக்கூடிய எமோஷன், அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, ஊழல் சாங்குக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, யோசிக்கவே முடியாது. எப்படி நாசர் அவர்கள் அந்த பீரியட்ல அப்படி ஒரு கேரக்டர் அவரால் லுக் அண்ட் ஃபீல் ஆக முடியலாம் வச்சு ஒரு மியூசிஷியனா வந்து ஒண்ணு பண்றது. இது மாதிரி எக்கச்சக்கமான படம் இருக்கு அவருக்கு. கமல் சார் நம்ம ஒரு தப்பு பண்றோம், நாசர் அப்படி அவர்கள்னாலே நம்ம நேரம் கமல் சார் படங்களை மட்டும் போயிடுறோம்ல. அதை தாண்டி மணிரத்னம் படத்துல அவ்வளவு பண்ணிருக்கிறாரு. இப்போ ஜீன்ஸ் வந்து சங்கர் படம், அது போக எக்கச்சக்கமான படங்கள்ல நடிச்சிருக்காரு. அந்த சைவம் சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, ஆமா, அதுலயும் நல்லா நடிச்சிருப்பாரு. அப்புறம் இந்த போக்கிரி படத்துல வந்து விஜய்க்கு அப்பாவா வருவாரு. அந்த அந்த கேரக்டர் அது எப்படி சீன் இல்ல, தெய்வ திருமகன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் அந்த வக்கீல் கிளைமேக்ஸ்ல மிரட்டிருப்பாப்ல. அந்த பக்கம் விக்ரம் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாருன்னா அதை பார்த்துட்டு இவர் வந்து ஓகே அப்பாவோட வீட்டுல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குல்ல. அப்ப ஒரு வாய் ரியாக்ஷன் அதான் சொல்ல வந்து அது ஒரு பயங்கரமா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க நிறைய படங்கள்ல வக்கீல் எல்லாம் வந்திருக்கிறாரு. அவர் வக்கீல வரும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி இருப்பாரு. அவர் மாதிரியான ஒரு யூனிக்கான பெர்ஃபார்மர் தான். எக்கச்சக்கமான படம் நடிச்சிட்டாரு. நீங்க இப்ப பார்த்த அவரோட பிலிமோகிராஃபி பாத்தீங்கன்னா நீங்க வரிசையா ஒரு 10-50 படம் சொல்லலாம். இந்த ஒவ்வொரு படங்களா சொல்லலாம். அவ்வளவு படங்கள் பண்ணிட்டாரு. யோசிக்க ஒவ்வொரு படமா ஞாபகத்துக்கு வந்துட்டு. பிரியமுடன் விஜய் படம் ஒண்ணு இருக்கு. நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா வருவாரு. நீங்க வசீகரால ஒரு ரோல் பண்ணிருப்பாருல்ல, ஸ்னேகாவோட அப்பாவா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நீங்க அதெல்லாம் நீங்க படத்தை தாங்கி பிடிக்கிற கேரக்டர் கிடையாது. ஆனா ஒரு அப்பா கேரக்டர். ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் பண்றதோட நாசர் சார் வரும்போது அது நமக்கு ஒரு மறக்க முடியாத கேரக்டரா மாறுது. அப்புறம் ஆபீஸ்ல எப்படி போகுது, ஆபீஸ் எப்படி இருக்கு, சுமதினு ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு விஜய் சொன்னது அப்படி பாப்பாரு. விஜய் கூட நிறைய படங்கள் பண்ணிருக்கிறாரு. அமர்க்களத்துல ரோல் பண்ணிருப்பாரு. யோசி அவ்வளவு படங்கள் வந்துட்டு இருக்கு. சகுனி படத்துல பண்ணிருப்பாரு. ஐயோ சகுனி ரொம்ப முக்கியமான படம். தம்பி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ வந்து பேசிட்டே இருக்க, அதான் பிரச்சனை. பேசுறத குறைச்சிருன்னு சொன்னதும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டு வேகமா ஒரு பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய சாமியாரா மாறிடுவார்ல. அப்ப அவருடைய தோரணை பார்க்கணும். எவ்வளவு இருக்கு சாமி, இன்னும் ஒரு 1000 கோடி 2000 கோடி அடிப்பா. 1000 2000 1000 கோடி எங்க இருக்கு, 2000 கோடி எங்க இருக்கு, சரி ஒரு 2000 கோடி அடிப்பாப்புல. அதை விட அவர் அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு மரத்துக்குள்ள உட்காந்து கலாய்ச்சி இருப்பா தெரியுமா, கோவத்துல. யாரா இவருங்க ஒருத்தர் வர மாட்டான் குறி கேட்க அப்படி அப்படின்னு வெக்ஸ்ல உட்கார்ந்து இருப்பாரு ஒரு சாமியாரா. பீடி தானே அடிச்சுட்டு இருப்பாரு. நீங்க என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நாசர் மாதிரியான ஒரு ஆக்டர், பெரிய பெரிய ரோல் எல்லாம் பண்ண ஆக்டர், தேவர் மகன், குதிப்புனல், கமல் சார் கூட மதிப்பு மிக்க ரோல் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர், கார்த்தி வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஹீரோ. அந்த படத்துல ஒரு கேரக்டர்னா, ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்னா வந்து ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் ரோல், இல்ல ரொம்ப முக்கியமான அப்பா கேரக்டர் அப்படிதான் யோசிப்பாங்க.
இது ஒரு சாமியார் கேரக்டர். படத்துல ஒன் ஆஃப் தி கேரக்டர்ல ஒரு சாமியார் கேரக்டர். அந்த சாமியார் உட்காந்து மரத்துக்களை உட்காந்து பீடி அடிச்சு இது மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்க எதுக்கு பண்ணணும்? முதல்ல பண்ண விரும்ப மாட்டாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு எதுக்கு பண்ணணும்? இதை பண்ணிதான் நான் ஒரு பெரிய நடிகர்னு ப்ரூவ் பண்ணணுமா? இல்ல. ஆனா அவர் இதுல எவ்வளவு இன்வால்மெண்டோட அதை பண்றாரு பாருங்க. எவ்வளவு பயங்கர காமெடியா இருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு உட்கார்ந்துக்கலாம் பார்க்கும்போது. சோ அந்த மாதிரி அதுதான் அவங்களோட ஸ்பெஷல். இன்னைக்கும் வந்து படம் பண்றது இருக்குல்ல, இன்னைக்கு அந்த நடிப்பு மேல இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து இருக்கிறது, அந்த இன்ட்ரெஸ்டோட நடிச்சிட்டு இருக்குது, இன்னும் வேற லாங்குவேஜஸ்ல போய் நடிக்கிறது, அதெல்லாம் ஸ்பெஷல் தான் அவர்கிட்ட. நிறைய படம் இப்படி சொன்னா வரிசையா நீங்க வந்து நம்ம பாகுபலி பத்தியே சொல்லலாம். அதெல்லாம் இப்போ வரைக்குமே ரொம்ப பேசும் பொருளா தான் இருக்கு. எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பாகுபலி ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அந்த லுக்கை நீங்க பாருங்க, கையை அப்படி வச்சுக்கிட்டு அவரோட ஒவ்வொரு சீன்லயும் அப்படியே அதோட கம்பேர் கிட்டத்தட்ட இம்சேரசன் புலிகேஷ்ல அவர் பண்றது யாரும் பேசுறது இல்ல பாகுபலி பேசுற அளவுக்கு. அதுக்கு இணையான கேரக்டர் தான் இம்சேரசன் புலிகேஷ்ல. கிட்டத்தட்ட சொல்ல போனா அதோட மோசமான கேரக்டர். ராஜகுருங்கிற உட்கார்ந்துட்டு மொத்த வடிவேலு அவர்கள் அரசனை மொத்தமா கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அதுல ஆட்டி வைக்கிற ஒரு கல்ச்சர். லுக்க பாருங்க, முடியலாம் இந்தியன் தாத்தா வந்தால ஒரு லுக், அந்த மாதிரி ஒரு லுக் வச்சுக்கிட்டு. இன்னொன்னு என்ன ஸ்பெஷல்னா, நாசர் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் இவங்களுக்கு எல்லாம் என்ன முடி வச்சாலும் என்ன வச்சாலும் செட் ஆகும். மீசை எடுத்தாலும் அந்த கேரக்டர் செட் ஆகும். முடி நீளமா வச்சாலும் ஓகே, மொட்டை அடிச்சாலும் ஓகே. நீங்க கெட்டப் அப்படின்னா நம்ம கமல் சார் சொல்றோம், ஹீரோ அதையும் ஹீரோஸோட தான் நீங்க கணக்கு போடுறோம். ஆனா நீங்க இந்த ஆர்டிஸ்டுகள் பண்ணக்கூடிய கெட்டப் தான் ஒவ்வொரு படத்தும் ஒரு கெட்டப் பண்ணுவாங்க. ஹீரோஸ் கூட ஒரு 5 படத்துக்கு ஒரு படத்துக்கு கெட்டப் மாத்தினா போதும். ஆனா இவங்க ஒவ்வொரு படத்தும் ஒரு கெட்டப் மாத்தணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க இப்ப இந்த கெட்டப் யோசிச்சு பாருங்க, நீங்க பாகுபலி கெட்டப் யோசிச்சு பாருங்க, இம்சேரசன் கெட்டப் யோசிச்சு பாருங்க, அப்படியே ஜீன்ஸ்ல எப்படி இருக்காரு பாருங்க. ஒவ்வொரு படத்தையும் ஒரு ஆவாரம்பூல் எப்படி இருக்காரு பாருங்க, எம்டன் மகள் எப்படி இருக்காரு பாருங்க, குருதீப். எத்தனை கெட்டப்ஸ், எத்தனை கேரக்டர். ஆக்சுவலா இந்த இரும்பு கோட்டை முரட்டு சொல்லிட்டு அதுல அந்த கவுபாய் பேசுது. ஆமா, ஐயோ அதான் நீங்க சொன்னா நீங்க வந்து இப்ப நம்ம பார்த்து வாசிச்சோம்னா ரொம்ப நேரம் போயிடும் இந்த வீடியோ. ஞாபகத்துக்கு வர்றத பேச ஓடனா ஞாபகம் வருது பாருங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து கிட்டத்தட்ட லுக்காவே பல நூறு லுக்கு பண்ணிருக்காப்ல, பல நூறு விக்கு, பல நூறு மீச, எத்தனை கெட்டப்ல அவர் நாசர் அவர்கள் வந்திருக்காரு பார்த்து. அப்ப அந்த நடிகரை பத்தி நம்ம எப்படி பேசாம இருக்க முடியும்? எவ்வளவு பேசுறது பாருங்க. இவ்வளவு கெட்டப் போட்ட இன்னொரு நடிகர் இல்ல, இன்னொரு வில்லன் நடிகர் யார் சொல்லுங்க? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இன்னொரு வில்லன் நடிகர் இவ்வளவு கெட்டப் போட்டிருக்காங்களான்னு சொல்லுங்க. ஒரு 10 சொல்லிடுவீங்க. இவருக்கு நம்ம 100 சொல்லலாம். கெட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, எந்த கெட்டப் போடாலும் இவருக்கு செட் ஆகும். அவரே ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன 90s அவர் பீக்ல இருக்கும்போது தேவர் மன்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. நான் மேகசின்ல படிக்கிறேன். அவரோட மூக்கு பெருசா இருக்கும் இல்லையா, பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்களா, அவரை திட்டுவாங்களா, அந்த பேரை வச்சுதான் மூக்கை வச்சுதான் அவரை வந்து கிண்டல் பண்ணுவாங்களா, குறை சொல்லுவாங்களா. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் பண்ணக்கூடிய வில்லன் கேரக்டர்கள் தாண்டி அது அவருக்கு ஒரு ஸ்பெஷலா மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த மூக்கு பத்தி நம்ம பேசுறதே இல்லை. அப்போ ஒரு மனிதனுக்கு மைனஸா நீ சொன்ன விஷயம் ஸ்பெஷலா மாறி கிட்டத்தட்ட இப்ப நம்ம நாசா சார் மூக்கு பெருசா இருக்குன்னு சொல்றோமா எங்கேயாச்சும்? அது ஏன் நடக்குதுன்னா, ஒரு மனிதன் அதெல்லாம் தாண்டி தன்னுடைய கேரக்டரை கொண்டு நாசர் சாரோட முதல் முறையா பார்க்கும்போது யார் இந்த நடிகர் மூக்கு இவ்வளவு பெருசா இருக்குன்னு கிண்டல் பண்ணா, அப்புறம் அதுவே அடையாளம் மாறுது. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டோம். அவரோட கேரக்டர் தான் நம்ம நிக்குது. அது நடிப்பின் மூலியம் தன்னுடைய மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாத்துறது நடிப்பின் மூலியமா, கேரக்டர்ஸ் மூலியமா நிகழ்ந்தது. ஒரு அற்புதமான நடிகர். டைம் கம்மி நம்ம பேசுறது, நிறைய பேசணும். எனக்கு தெரிஞ்ச நாசர் அவர்களை பத்தி பெருசா யாரும் பேசுனது இல்லை. அதனாலவே நீங்க நாசர் பத்தி பேசணும்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஆர்வமா பேசணும். ரொம்ப நன்றிகள் ப்ரோ. நாசர் சார் பத்தி தெரியாத பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.